ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா நம்மளுடைய யூடியூப்பில் வரக்கூடிய சில இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய பயாலிட்டியில் நம்மளுடைய இதை வந்து காட்டியிருக்கிறது வியூஸ் எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு விஷயமும் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். ரெண்டாவது எங்களை மாரி இருக்கக்கூடிய யூடியூபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இது வளர்ந்து வரக்கூடிய யூடியூப் சேனலுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகிறேன். ஒரு முறையாக ஒரு யூடியூப் சேனலில், ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பேசியிருந்தோம். அதற்கப்புறம் அது பெருசாக யூடியூப் சேனல் வந்து கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் இப்போ போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த விஷயத்தை இந்த யூடியூப் சேனலை பற்றி பேசி ஆகணும் நிலைமை பார்க்குறேன். டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இது வந்து யாரையும் நான் குறிப்பிட்டு பேசுகிற சில சமூக ஊடகத்தில் நாங்களும் யூடியூப்னு சொல்லிட்டு சில போலியான ஆட்கள் தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி எடுத்து அடிக்கிற மாதிரி சில வேலைகளை செய்ய போகிறோம். என்னென்னா ஒரு யூடியூப் சேனல் பேர் அந்த பேர் வந்து கெட்ட பையன் சார் அப்படின்னா அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் பேர். இதில் சமீப காலமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னென்னா ஒரு பெரியாரிச கொள்கையை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு பெண்மணி, அதாவது அவங்க ஒரு பெண் மாணவி, அதாவது அவளை தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அதுக்குன்னு போய் டீட்டெயிலாக ஆலோசி பண்ணிட்டுருக்கோம். அவங்களோட மாணவி அவங்கள வந்து எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, அதை ட்ரோல் பண்ணுறதுனா அவங்களோட கருத்துக்கு இருக்குது. ஆனால் சமூகத்தில் ஒரு இறந்தவர்களாக இருக்கக்கூடிய அளவு, மத சீர்திருத்தம் பண்ணக்கூடிய அளவு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்கரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் கேவலமாக பேசக்கூடிய நிலைமையில தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் முக்கியமான ஆறுபாடுனா வி ராமசாமி சொல்லக்கூடிய பெரியார். இந்த பெரியாரை பற்றி இந்த சேனலில் ரொம்ப கேவலமாக போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு முட்டை கொடுக்குறது சில ஆட்கள்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. அந்த பையன்கிட்ட ஒன்றே ஒரு விஷயம் கேட்குறேன். நீ இப்போ எந்த கட்சியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கியோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில ஆட்களை பற்றி பேசினா அவனுக்கு கோவம் வரும். அதுலேயும் முக்கியமாக ஒரு கட்சியில் தலைமையாக இருக்கக்கூடிய அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் இல்லை. அவர் எப்படி சுதந்திர போராட்டத்தில் வந்தார் சொல்லிவிட்டு அவரோட ஆதி அந்தங்க எடுத்து போட்டு மெயினாக ஒரு ஷூ நக்கின்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் பேரெலாம் சொல்லலை, முன்னமாரி கேவலமாக பிடிச்ச ஆள்லாம் இல்லை. ஷூ நக்கின்னு சொன்னால் உனக்கு யாரை நான் சொல்கிறேங்கிறது உனக்கே தெரியும். இல்லை அது தெரியாமல் நடிச்சிச்சுன்னா நடிக்கிறியான்னு தெரியல. அதை நீங்கள் வந்து பேசிக்கிறேன். ஷூ நக்கியை பற்றி தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்களோட சேர்ந்துக்கிட்டு நீ அடிக்கிற கூத்து தாங்க முடியல. ஏன்னா அந்த ஷூ நக்கி பெறுவது தான் வந்து என்னென்னா பெரியாரை வந்து சொரியாருமாங்க. அதாவது இந்த நபர் நீ இன்றைக்கி பேசிட்டு வந்தால் பேச்சு உரிமையை வாங்கி கொடுத்த இடத்துல நீ ஓரளவுக்கு படிச்சுட்டு உட்காந்து ஒரு யூடியூப்பில் நடத்திட்டு இருக்க ஒரு நிலைமையை குழந்தை உட்கார வச்சு யாருன்னா நீ போட்டு கிழிச்சிருக்கியா சொரியான்னு சொல்லக்கூடிய பெரியார். அந்த பெரியார் இல்லைன்னா நீ இந்த இடத்துல பேர்க்க மாட்டேன். நீ ஏன்னா சூத்திர பெயர் சொல்லி தூக்கி உள்ளோட குறைச்சிருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அப்படியே சரி இவ்வளோ விஷயத்துக்கு பேசுகிறேன். உன்னோட சேனலில் வந்து அந்த புள்ளை ரொம்ப இறக்காமல் பேசியிருக்கேன். அந்த பொண்ணை பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ வந்து பதிலடி கொடுத்துருக்க. யாராவது அந்த சூத்திரப்பொருள் சொல்லக்கூடிய அந்த நாதாரிகள் பண்ணக்கூடிய விஷயம் தான் நீ பண்ணிகிட்டு இருக்க. நீ அந்த ஒன்றே ஒரு விஷயம் கேட்குறேன்டா. இந்த வர்ணத்தின் அடிப்படையாக பிரித்து வச்சுருக்காங்கல்ல, இதை எதிர்த்து என்னைக்காவது இந்த வீடியோ போட்டிருக்கியா? உயர் சாதியினர் இருக்காங்க, நடுப்பு இருக்கக்கூடிய 2 சாதியினர் போட்டிருக்காங்க, கடைசியாக இருக்கக்கூடிய வர்ணம் கலப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல எந்த அளவுக்கு குழந்தை உட்கார வச்சுருக்காங்க. அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், வர்ணக்கலப்பு சொல்கிறேன். பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள். எதுக்கு இந்த வண்ணக்கலப்பு பிடிச்சி வச்சுருக்க? இதை பற்றி என்னைக்காவது வீடியோ போட்டிருக்கியா? மொத்தமாக இந்த வீடியோவில் இந்தமாரி சாதி சமூக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறது தான் அந்த கிழவன் பண்ண விஷயம். ஓகேவா? அதை போய் நீ அவரை வந்து கேவலப்படுத்தி பேசுகிற. 2வது கள்ளுக்கடை மறியல் பண்ண போது 500 தலைமுறை அடித்து வரைச்சாங்க. உங்கள் சூழ்நிலைக்கு யார்கிட்ட எத்தனை பேர் இப்போ போராட்டத்தை பங்கேற்றிருக்காங்க அது சொல்லி. அதெல்லாம் இருக்காது. சுதந்திர போராட்டத்துக்காண்டி உங்கள் சூழ்நிலைக்கு ஆட்கள் எந்த இடத்துல போராட்டம் பண்ணி எத்தனை பேர் வந்து கைதாகியிருக்காங்க
அதை சொல்லு. தப்பி தவறி ஒரே ஒரு இப்போ நோண்டாண்டா நம்ம வீரன் மாஞ்சிநாதன் மாஞ்சி மணியாச்சி சின்னத்தை ஆஸ்திரேலியா கொலை பண்ணது அவர் தான். மற்றபடி பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் கிடையாது. அது வந்து நெட்லேயும் சரி உங்களுடைய வரலாறுகள் எல்லாத்தையும் பத்தாச்சு. உங்களுடைய வரலாறு ஏன்னா இந்த ஷூனக்கி சொல்லக்கூடிய ஆள் எழுதினக்கூடிய இதிலேயே நாங்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எழுதியிருக்காரு. அதை பற்றி பேசினா அதை பற்றி பேச மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி இந்த புரட்சி பண்ண ஆட்களை வந்து கேவலப்படுத்துங்க. அந்த புரட்சி பண்ண ஆட்கள் என்ன விஷயம் பண்ணாங்கிறது தெரியல. பெண் உரிமை விஷயத்துக்கும் சரி, நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களையும் சரி, மதத்தை வச்சு புரண்டு படுத்தக்கூடிய ஆட்களுக்கு சரியான சம்பளம் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆட்கள் என்ன பண்ணிட்டு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு சாமியாருக்கு என்ன சாமிக்கு என்ன சம்பந்தம்? அதை பற்றி பேச மாட்டேன். என்னைக்கும் நீ வந்து இந்த புரட்சி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நீ வந்து பேர் வச்சுருக்க சொரியாருன்னு. அவனோட வயசு உன்னோட இதுக்கு கால் தூசிடா. அவரோட வயசு அவருடைய அவருடைய ஓரளவுக்கு இன்றைக்கி சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஆட்கள். ஏன் அந்த சூழ்நிலைக்கு ஆட்களுக்கு இந்த பெரியாருங்க பேரை கட்டாரே சில ஆட்கள் கல் விட்டோம். அவர் இறந்துக்கிட்டே இன்றைக்கி 30 வருடத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் இந்த பேரை கேட்டாலே சில ஆட்களுக்கு பிடிக்காது. 1978 இறந்தாலும் நினைக்கிறேன். எங்களோட வாழ்க்கை வரலாறு நான் அப்படியே படிச்சிருக்கேன். மூத்திர சட்டியை தூக்கிட்டு கிட்ட ஒரு தன்னோட வாழ்நாள் முழுவதும் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட போட்டு உடச்சி அதை வந்து மாற்றி காமிச்சிருக்காரு. முதல் முறையாக விதவேறு மனநல சட்டத்தை ஆதரிக்கிற இடத்துல அதை வந்து ஐயா குரல் கொடுத்துருக்காரு. சதி ஒழிப்பு எப்போ நடந்துச்சு? கடைசியாக 1879 நடந்துச்சு. வில்லியம் பெண்டிங் கொடுக்குறாரு. ஆனால் அந்த சதி ஒழிப்பு கடைசியாக பரியான நாட்கள் பார்த்து 1994 வரைக்கும் அது நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த சூழ்நிலைக்கு ஆட்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாநிலத்தில் முக்கியமான மாநிலத்தில் வந்திருக்கு. 1829 இங்கே இருக்குது, 1994 இங்கே இருக்குது. இதுதான் லட்சணமா? இதை பற்றி பேச மாட்டேன். உனக்கு அது பெரியார் மணியம்மைக்கும் நாகம்மைக்கும் மணியம்மைக்கும் கல்யாணம் பண்ண இருக்கிற நாகம்மைக்கு வந்து எந்த விஷயத்தில் பண்ணாங்க, அதுக்கடுத்து அவருடைய குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் தியாகம் பண்ணாங்க, இதை பற்றி பேச மாட்டேன். மணியம்மை கல்யாணத்தை பற்றி பேசினா மட்டும் தான் தூக்கிட்டு வரியா? சரி, அதுலேயே சில ஆட்களுக்கு பிடிக்க அவங்களுடைய இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆட்கள்கிட்ட சில முரண்பாடு கருத்துலாம் வெளில வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த மாற்றுக்கட்சி இருந்தாலும் மாற்றுக்கருத்து இருந்தாலும் முதல் முறையாக ஐயாவிட்ட அந்த கட்சி ஜெயித்தவங்க போய் ஐயாட்ட ஆசீர்வாதம்ன்றாங்க. உங்கள் ஆள் எத்தனை பேர் போய் விடுங்க ஏடா இதெல்லாம் பேச மாட்டேன். நீ வந்து அவரை பற்றி பேசுனா சொரியான்னு தயவுசெய்து சொல்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த கெட்ட பெயின் யூடியூப் இந்த சேனலில் இந்தமாரி பெரியாரை பற்றியோ இல்லை சமூக நீதியை போராட்டக்கூடிய ஆட்களை பற்றியோ தவறாக போட்டுருந்தீங்கன்னு வச்சுக்க என்ன நடக்குங்கிறத நான் பேச விரும்புகிற செஞ்சு காமிக்கிறேன். இதோட உன் வேலையை நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட மாட்டேன். இந்த பெரியாருங்கிற விஷயத்தை மட்டும் இந்த பெண் உரிமை பெண்களுக்கான சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து பேசக்கூடிய தலைவரை பற்றி பேசிக்கிறது இவரது ஐயா ஆளுமிக்க ஆள். நம்மளுடைய அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில முன்னாள் முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஆளுமிக்க ஒரு பெண்மணி, அவங்களே அந்த சமூகத்தில் வந்து நடக்கக்கூடிய ஆவணங்களுக்கு எடுத்து கரை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒன்று, நீ சொன்ன ஒன்று. அவங்களாம் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க, நீ எந்த இடத்துல இருக்க? கால் தூசியாக இருக்கிற. அதை நம்ம யார் எதுக்கான இந்த விஷயத்தை பேசுகிறோம்? நம்மளுக்கு கீழே ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் மாட்டு முறையில் இருக்கக்கூடிய ஆட்கள், மாட்டு சாதத்திலும் மாட்டு சாதத்தையும் மாட்டு மூத்திரத்தையும் இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பையும் போய் நீ பண்ணிகிட்டு இருக்க. இது தாண்டா உன்னோட லட்சணம், உன்னுடைய இது. திருத்திக்க இருமருக்கு இனியும் இந்தமாரி கூட்டங்களை நம்பி போயிட்டுருக்காத. சரி, அது போகிற உங்களோட விருப்பம். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த விஷயத்தை இதோட நிப்பாட்டிக்கோ. அதாவது ஒரு சுதந்திரத்துக்கு இப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளோ கேவலம் பிடிக்கும், அந்த ஆட்களோட சமுதாயத்தை பொறுப்பது என்ன தலைவர் படைப்போ அந்த தலைவருடைய தியாகங்கிற தலைவருடைய கொள்கை அவங்களோட வாழ்க்கை முறையை அவங்களுடைய அடைமொழியை கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன்.
இல்லை நான் அப்படியே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா அது என்னங்கிறத நான் காமிக்கிறேன். வீடியோ முடிக்கிறேன். நான் யாரையும் மிரட்டலை. இந்த சேனலுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடித்து தான் ஓகே சேனலை